நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க, அடியை மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நீனே நாமத்தில் ஜெயங்கேட்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களை யாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு நல்ல மாளிகையில், வெள்ளை மாளிகையில் ஒரு மாளிகையில் உட்காந்துருக்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பெரிய ஆனந்தங்க. வில குலத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. எப்படியோ மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷன் நிம்மதி கிடையாது. எவ்வளோ தான் பணம் இருக்கட்டும், எத்தனை ஃப்ளாட் இருக்கட்டும், எத்தனை கோடிகள் பணம் இருக்கட்டும், ரைடு போனால் 500 கோடி எடுத்தேங்க, 2000 கோடி எடுத்து அள்ளிட்டு போகிறேங்க. சில பேர் ரூபாய் போட்டு எரிக்கிறான், பணத்தை போட்டு எரிக்கிறான், காணாமல் இருக்கிறதுக்காக. சந்தோஷம் கிடையாது. அந்த ஆண்டு சமூகத்தை காத்திருக்கிறது பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்தை ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. நான் ஒரு வியாபாரி, நான் ஊழியக்காரன் இல்லை, வியாபாரி. ஆண்டவர் என்னை அழைச்ச விதம், என்னை பார்த்து கொண்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது கடவுள் சாட்சியாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான். இந்த உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்து போது எந்த மனுஷனும் எதுவும் எடுத்து போகவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, யாரும் ஒன்றும் எடுத்து போகவே முடியாது. இது ஒரு வாழ்க்கை தான். அது வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 90:10 வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதியாக 80 வருஷமாக இருந்தாலும் பாடும் வேதனை தான். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தை வாழ்கிற நமக்கு கடவுள் எவ்வளோ கிருபையை தராரு, எவ்வளவோ வசதியை தராரு, ஒரு சந்தோஷத்தை தராரு. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 10:22 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. நான் லெந்து டேஸில் ஒவ்வொரு வாரமும் 3 நாள் பாம்பே போயிருந்தேன், 3 நாள் பெங்களூர் போயிருந்தேன், 3 நாள் களக்காடு போயிருந்தேன். ஒவ்வொரு ஊர்களும் போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாத்திரம் அநேக விதமான மக்களை சந்திக்கும்படி எனக்கு கிருபை ஆண்டவர் தந்தார். எவ்வளோ மக்கள் வாழ்க்கையில் பாடுகளும் வேதனையும். இந்தியா கேட் பாம்பேயில் மெதடிஸ்ட் சர்ச்சு போனேன். நான் சும்மா எல்லோரும் போகிறவங்க போய் உட்காந்த மாதிரி உட்காந்தாங்க. எல்லோரும் உட்காந்துருக்கேன், வரவங்கெல்லாம் போகிறவங்களாம் பாடுறாங்க. செருப்பு ஷூ இவ்வளோ வரத்துக்கு போட்டிருக்காங்க, கால் மேலே கால் போட்டு உட்காந்து டான்ஸ் ஆடி ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. திடீர்னு நானும் ஒரு மைக் எடுத்து பாடிட்டேன் உள்ள. எல்லாருக்கும் ஷாக்கு. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய ஊர் காரியத்தை சொன்னேன். யாத்திரா 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, மோசே மீதியான் தேசத்தில் வாழும்போது வாழ்ந்தான், எகிப்தில் வாழ்ந்தான், எகிப்தில் பிறந்தான். அவன் தாய் தகப்பன் கஷ்டத்தோடு வளர்த்தாங்க, பெற்றெடுத்தாங்க. ஜனங்கள்லாம் பலுகி பெருகி அதிகமாகிறான்னு சொல்லி பார்வன் ஒரு பனிஷ்மெண்ட் போடுறான். சீப்ரால் பூவான்னு சொல்லி மருத்துவச்சியை கூப்பிட்டு ஆண் பிள்ளையெல்லாம் சாகடிச்சுன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பிள்ளைகள் செய்யலை. அவன் கடவுளுக்கு பயந்தாலும் செய்யலை. பார்வன் கேட்டான், ஏன் இந்த செய்யலைன்னு கேட்டான். அவன் ஒரே மாதிரி சொன்னாங்க, எகிப்திய ஸ்திரீகள் எபிரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல இல்லை, மனையில் உட்கார்றதுக்குள்ளே குழந்தை பெற்றுருவாங்க, யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு சொன்னான். சொல்லி அதை ஒரு காரியத்தை ஏமாத்தினான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, தன் பிள்ளைகளை அவர் பாதுகாத்தா அப்படிங்கிறதுக்காக, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கே செய்த விதத்தில் வாசியம் இல்லை. அதை ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்தது சீப்ரால் பூவால் குடும்பத்தையும் அவர் தலைக்க செய்து. ஆனால் ஒரு ஆண்டு கேட்டான், 3 மாதத்துக்கு குழந்தைய சாகடிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணான். தீர்மானம் போன உடனே அந்த மீதியான் தேசத்தில், அந்த எகிப்து தேசத்தில் வாழ்ந்த மோசோடைய தாயின் தகப்பனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு நாணல் பெட்டி செய்து அழகாக செய்து அந்த குழந்தையை படுக்க வச்சு நைநதியில் கொண்டு விட்டுட்டாங்க. நான் ஐயோட போயிருந்தேன், இஸ்ரையோடு நான் போயிருந்தேன். இஸ்ரையா, மங்களம்மாலாம் நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்த போய் பார்த்தோம். அப்போ இடத்துலாம் காட்டுக்கு ஐயா நல்ல திடமாக இருந்தாங்க. அப்போது நல்லா அழகாக திடமாக கூட 11 நாள் அவங்க கூட ஒன்றாவே இருந்தோம். ஒரே இடத்துல, ஒரே ரூமில். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். உங்களுடைய ஹாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. 14 நாள் ஒன்றா இருந்தோம். அந்த நைல் நதிக்கு போகும்போது காட்சியை பார்த்த உடனே அந்த குழந்தை மிதக்குது தண்ணியில். அந்த பார்வன் குமார்த்தி ஸ்நானம் பண்ண உள்ளே போகிறா, குளிக்கிறதுக்குள்ளே போகிறா. பெட்டியை பார்த்துட்டு கொண்டு வர சொல்கிறா.
பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பெட்டி திறந்து பார்த்தா குழந்தை அழுவுது. உடனே அவன் நினைக்க இது எபிரேய குழந்தைன்னு சொல்லி தண்ணியில் நான் எடுத்தேன்னு சொல்லி அதுக்கு மோசேக்கு பேர் வச்சா. பேர் வச்சு இந்த குழந்தைய எல்லாம் வளர்த்துக்கும் போது அவன் அரண்மனையில் எல்லா சகல வில்லு வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை வந்து நல்ல வாலிபனாக இருக்கும்போது தன் ஜனங்களை சந்திக்கணும் வெளியே போகிறான். ஆனால் சந்திக்கிறதுக்கு முன்னால் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு எகிப்தியனுக்கு விரோதமாக தன் மகனை காப்பாற்றுறதுக்காக எகிப்தியனை கொன்னுட்டு எபிரேய மகனை காப்பாற்றுறான். அடுத்த நாள் போனால் எபிரேயர்லேயும் சண்டை போடுறாங்க. அவன் சொல்கிறான், நம்ம பிள்ளைகளையும் சண்டை போடலாமான்னு கேட்கும்போது அவங்க ஒரே மாதிரி சொல்கிறாங்க, நீ அவனை கொன்று போட்டியே, அந்த எகிப்தியனை கொண்டு போல என்னை கொண்டு போட வந்தியோன்னு சொல்லலாம். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனே பயப்படுறான். இதுதான் அரண்மனைக்கு போகுது. அரண்மனைக்கு போன உடனே ராஜா அவனை கொல்லணும்னு நினைக்கும் போது தப்பிச்சு சீனாய் மலையை தான் ஒரு இடத்துக்கு போய் மீதியானவனுடைய ஆசாரியர் இடத்துக்கு போய் சேர்ந்து ஆடுகளை வனாத்தில் மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு இடத்துல முள்செடி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. முள்செடி தவதப்பன்னு எரியுது. முள்செடி எரியுது. ஆனால் முள்செடி ஒன்றுமே கருகலை. முள்செடி ஜோராக இருக்குது. நெருப்பு அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த காட்சியை பார்க்க போகிறான். நடுங்குறான். நடுங்கி கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கழட்டி போடுங்காரு. ஆண்டவர் உன் பாதரட்சியை கழட்டி போடணும்னு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஜனங்கள்லாம் அந்த இந்தியா கேட்டில் போய் நான் பார்த்த உடனே, சர்ச்சில் பார்த்த உடனே என் உள்ளமே நொறுக்கப்பட்டேன். அவ்வளோ பேரும் சாக்ஸு போட்டு சும்மா பெரிய ஷூ போட்டு சும்மா நாகரிகமான ட்ரெஸ் பண்ணி எப்படியோ வாழ்கிறாங்களே. ரொம்ப வேதனையாக இருந்தது. கஷ்டமாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய காரியத்தை படிக்கணும். நான் சென்னைக்கு 57 வருஷம் ஆச்சு. சென்னைக்கு ஒரு கால் அடியோட இடம் கிடையாது எனக்கு வரும். சென்னைக்கு வரும்போது ஒரு சின்ன டவுசர், அவ்வளோதான். செருப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நல்ல சாப்பாடு கிடைக்காது. சின்ன டவுசர், அவ்வளோதான். ஒரு சின்ன ட்ரௌசர் போட்டு தான் சென்னைக்கு வந்தேன். 57 வருஷம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, கால்வதிக்கும் தேசத்தையும் சொந்தமாக தருவேன்னு சொல்லி வார்த்தையின்படி சொந்தமாக கொடுத்தது மாத்திரமல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உன்னை நடத்துவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன வார்த்தை. அது மாத்திரமல்ல, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனை, எவ்வளோ விதமான காரியங்கள். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் இல்லை. சங்கீதம் 16:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை இவ்வளவுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், என் வலது வாசி இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை. நான் ஒரு நாள் விளையாட்டா இஸ்ரேல்கிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு குருவான ஒரு பட்டம் வேணும்னு ஆசைப்படுறேன், அவங்க பைபிள் காலேஜில் படிக்கிறது கொஞ்சம் இடம் கொடுக்கலன்னு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு 10 நிமிஷம் சிரிச்சிருக்காரு. அவரோடு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சிரிச்சு சொல்றாரு, பைத்தியக்காரா, நீ எவ்வளோ ராஜ மகிமையாக இருக்க, எங்களுக்கு மேலே ஊழியக்காரனாக இருக்க, நீ இது படிக்கணும்னு நினைக்கிய அப்படின்னு கேட்டார். நினச்சி நான் பார்த்தேங்க, இஸ்ரேல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனாக சென்னைக்கு பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து 1,00,000 சபை திருச்சபை தரிசனத்தை கொடுத்து 10,127 சபையை ஆரம்பித்து 100 ஸ்கூலை ஆரம்பித்து 5 பைபிள் காலேஜ் ஆரம்பித்து 3 செமினரி ஆரம்பித்து ஒரு சைக்கிளோட சொந்தம் கிடையாது, ஒரு சைக்கிளோட சுகார் பேரில் கிடையாது. அது பேங்க் பேலன்ஸு 12,136 60 பைசா பேங்க் பேலன்ஸ். நான் பார்த்தேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பரிசுத்தவான். திறப்பில் ஆண்டு சொல்கிறாரு, எஸ்ஐக்கில் 22:30 மாதத்தை பார்த்தீங்கன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினேன்,
ஒருவனையும் காணேன். திறப்பில் வைக்கக்கூடிய மனுஷனாட தேடினார், ஒருத்தனையும் காணலை. ஏசாயா 6:7 வாசி பார்த்தீங்கன்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான், ஆண்டு சொன்னார். நான் போகிறேன்னு சொல்லி ஆண்டு வந்து அழைச்சி ஆஸ்வதிச்சு அப்படி வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? இதுதான் வாழ்க்கை. எந்த பணம் எவனையும் காப்பாற்றாது. எத்தனை ஃப்ளாட்டு நிறைய பணம் வச்சுருந்தாலும் சரி, பணம் தலை வச்சு கூட படுக்க முடியாது. அது என்னத்து, அந்த பணத்துக்கு என் பணம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அழிச்சிடும், சாகடிச்சிடும். அந்த ஆண்டுடைய அன்பு, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இடங்குபடி செய்வார். வேதத்தில் செய்கிறோம். ஒரு வழி கடவுளுக்கு பிரியமாக இருக்கா? ஆண்டோட வாழக்கூடிய வழியாக இருக்கா? நினச்சி தான் பார்க்கணும். வாழ்க்கையில் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஒவ்வொரு நாட்களும் நினச்சிவேன், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒன்றும் நம்ம அணுகாது. திருவேற்காடு ஆலயத்தில் கட்டுறாங்க. ஜோதிக்குமார் தான் இங்கே குருவானவர் இருக்கார். ஐயா 24 திறக்கலான் இருக்கோம், கோபுரம் கட்டலாமான்னு கேட்டார். கட்டலாமே, உடனே வேலை முடிய போகுது. பல்லவரத்தில் தெலுங்கு சர்ச் இருக்குது. தெலுங்கு பாஸ்டர் 3 மாதம் ரிட்டையர்டுக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு நாள் நைட்டு நான் அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். சர்வீஸ் முடிஞ்சோன்னு கரங்களை வெளியே கூட்டிகிட்டு போனார். ரோட்டை கூட்டிகிட்டு போயிட்டு கேட்டார், ஐயா இஸ்ராய் அங்கே தான் வந்து நின்னாங்க. நின்று அப்படி மேலே பார்த்தாங்க. பார்த்து பேரை சொல்லி, ஒரு கோபுரம் ஐயா, ஒரு கோபுரம் வேணுமே சொன்னாங்க. அந்த தரிசனம் எனக்கு மறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னேன், முடிச்சிடுவோம், கடவுளுடைய கிருபை இருந்தால் உடனே முடிச்சு இன்றைக்கி வேலை முடிஞ்சாச்சு. காரணம், ஒரு தாகம் வேணும், ஒரு வாரம் வேணும், தரிசனம் வேணும். தரிசனம் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. எத்தனை வீடு கட்டினாலும் சரி, வீடு ஆஸ்வதிக்கப்பட முடியாது. தேவனுடைய ஆலயத்தை பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 34:5 வாசி பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. யார் யார் ஆண்டு நோக்கி பார்க்கீங்களோ, யார் யார் கடவுளுக்கு வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ பாடி வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை யாரும் படவே முடியாது. சாப்பாட்டுக்கு எத்தனையோ வித நாள் கஷ்டம், நல்ல சாப்பாடு கிடைக்காது. இட்லி யாராவது கொடுத்தா வாக்கிட்டில் வைக்க சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அவ்வளோ கஷ்டம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் மொத்தம் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் கரம் பிடித்து நடத்தினார். நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை பாதுகாப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து வழிநடத்தி இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார். கடவுளுடைய அன்பு அவ்வளோ பெருசு. இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக வாழ்கிறாங்க. எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. ஆண்ட சொல்கிற, என் கை வல்லமையை பார்த்தால் வழியே உங்களை புறப்பட விட மாட்டான்னு சொல்கிறார். 10 வாதை தலைப்பட செத்து போகுது. பார்வன் வீட்லேயும் ஒரு சாவு விழுந்து போகுது. சாவு விழுந்த பிறகு தான் அனுப்புகிற பிறகு உனக்கு மனசு இல்லை. ஜனங்கள் களைப்போடு கிளம்பி வராங்க. மாவு புளிக்கலை. வந்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் நினைக்கான், ஜனங்கள் போய்கிட்டு இருக்காங்க, நமக்கு யார் வேலை செய்வா? தான் பிள்ளை செத்தா கூட அவன் கவலைப்படலை. நிறைய குடும்பங்கள் அப்படித்தான். மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமா தாலியாக இருக்கணும். நிறைய வீட்டில் நினைக்கான், நிறையா தான் நினைக்கான். மகன் சென்னையே செத்து போயிட்டாலும் பரவாயில்ல, மருமா கதையை முடிச்சிடணும். நிறைய வீட்டில் நடக்குது. அதே மாதிரி நினைக்கான். 600 பிரதானமான ரதங்களை கூட்டிக்கிட்டு ஜெகஜோதியாக வாரான். வரும்போது ஜனங்கள்லாம் பார்க்காங்க. மோசிட்ட கேட்காங்க, எகிப்தில் கல்ற இல்லைன்னு சொன்னால் இங்கே உணர்ந்தடா, நாங்கள் எப்படியோ வாழ்ந்திருப்போமே சொல்லி கதறுதாங்க. மோசிக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. பின்னால் பார்க்க இராணுவ ரதம், பார்வன் ரதம், முன்னால் பார்க்க செங்கடல். என்ன செய்ய முடியும்? அவட கேட்கான். அவட என்ன சொல்ல, ஒரே வார்த்தை சொல்கிறாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ ஒரு நாள் பார்க்க மாட்டார். இதுதான் வார்த்தை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை நான் வாய்க்காத ஒன்று ஆண்டு சொல்ல. உனக்கு விரோதம் எந்த காரியம் வந்தாலும் சரி, உனக்கு விரோதம் எந்த காரியம் வந்தாலும் சரி,
வேதத்தில் வாசிக்கும் யோசுவா 1:5 வாசி பார்த்தீங்கன்னா, பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு ஒருத்தனும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்ற கிருபை ஆண்டு தருவார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இவத்திர பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன் கையில் என்னடா வச்சுருக்கேன்னு கேட்காரு. கோலுங்க, கோல் வச்சுருக்கான், அடிங்காரு. செங்கடல் ஒரே அடி, சமுத்திரம் 2 பிறந்து போகுது. இஸ்ரையா மங்களமான நான் தண்ணியில் நடந்தோம், அந்த செங்கல் நடந்தோம். அப்போனா ஐயாட்ட கேட்டேன், ஐயா எப்படியா நடந்திருக்கோம்? இதுதான் தம்பி ஆண்டோட வல்லமை, இது ஆண்டோட மகிமை, ஆண்டோட கிருபை அதுதான் சொன்னார். இன்றைக்கி அதை போல் இன்றைக்கி நிறைய பேர் வீணாக கவலைப்படுறான். வீணாக கவலைப்படாத, எதுக்குமே கவலைப்படாத. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவன் ஆசீர்வதிப்பார். எத்தனை பாடு வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனையோ பேர் தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத பாரம், தேவையில்லாத கஷ்டம். ஏன் கஷ்டப்படுற? கர்த்தர் ஒன்றும் கூட இருக்காரு. அந்த மாத்திரம் மனசில் நினச்சி வாயிடும். அதை தான் நான் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கேன். நான் ஒவ்வொரு நாட்களும் நினச்சி பார்ப்பேன். காலையில் 4 மணிக்கு கிளம்பணும், 5 மணிக்கு சர்ச்சுக்கு போனோம். காலையில் தூக்கம் எவ்வளோ அசத்தும், எவ்வளோ கஷ்டப்படும் சூழ்நிலை இருக்கும். வேலை செய்யாமல் இருக்க முடியாது. கம்பெனியில் பிஸ்னஸ் வேலை எல்லாம் எத்தனையோ தொழில் இருக்குது, நிர்வாகங்கள் எத்தனையோ இருக்குது. பார்க்கத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையாக ஞானத்தை தருவார். ஒவ்வொரு நிமிஷமும் சாலமோன் தாவீது பூலோகத்தார் யாரும் போகிற வழியே போயிட்டேன்னு தாவீது போயிட்டார். தாவீது முடிஞ்ச பிறகு சாலமோன் அரசாட்சி பண்ண நிற்கான். கடவுள் தரிசனம் கொடுக்காரு. ஏன்னா தாவீது ராஜாவுக்கு ஒரு வாலிபனா அழகனா எப்படியோ இருக்கு. அவன் எந்த கஷ்டப்படலை. தாவீது தானே கஷ்டப்பட்டார். தாவீது தானே எவ்வளோ கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், எத்தனை விதமான பாடுகள் பட்டார். அவன் எதுவும் கவலைப்படலை. சாலமோன் கஷ்டப்படவே இல்லையே. ராஜ வழக்கில் ராஜ வழக்கை உட்கார்ந்தான். ஆண்டவர் தாவீது மேலே பிரியம் வச்சுருந்தார். ஏன் பிரியம் வச்சுருந்தாருன்னா, வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவனை தள்ளி ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என்னை சுத்தமெல்லாம் செய்வான் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவனை நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேங்காரு. தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை தான் பிள்ளை அவனுடைய சந்ததியை வரும்போது என்ன நினைப்பாங்க? ஒன்றுமே செய்யலை. 1967 66 எங்கள் அண்ணன் சென்னைக்கு வந்தாச்சு. 60 வருஷத்துக்கு முன்னால், 59 வருஷத்துக்கு முன்னால். எங்கள் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர், கோயில் பிச்சைன்னு பேர். அவர் கூப்பிட்டாரு, தம்பி உங்கள் அண்ணன் நானும் ரத்த சம்பந்தமாக நண்பர்கள். உங்கள் அண்ணன் சென்னைக்கு போயாச்சு, நீ அதை நினைக்காத, நான் ஒன்று எங்கேயா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி செங்கோட்டை கூட்டிகிட்டு போனார். செங்கோட்டையில் பார்டர்னு ஒரு கடை. இப்போ நிறைய மக்கள் பார்டர் புரோட்டான்னு தேடி போகிறாங்க. அங்கே சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இந்த ஆசையை உனக்கு என்ன வேணாலும் உதவி செய்ய தம்பினார். அதாவது சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டார்? 1 ராஜாக்கள் 3ஆவது இடத்தை கேட்கும்போது, தகப்பனாய் தாவீதை நினைக்கப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு. பணம் வேணுமா, பங்களா வேணுமா, என்ன வேணும், உனக்கு என்ன காரியம் வேணும், உன்னுடைய பகையனுடைய ஒரு ரத்தம் வேணுமான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இத்தனை ஏராளமான ஜனங்களை ஆளக்கூடிய அளவுக்கு ஞானம் வேணும் ஐயான்னு கேட்கான். ஒரே வார்த்தை, ஞானம் மாத்திரம்தான் கேட்கான். இந்த காரியம் ஆண்டுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. அந்த காரியம் ரொம்ப பிரியமாக இருந்தது. ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை, உலகத்துக்கு யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தை அவனுக்கு தரேனார். கேட்காத ஐஸ்வர்யத்தை, கேட்காத கிருபை அவனுக்கு தரேனார். ஏற்றாத ஞானத்தை தரேனார். எல்லாத்தையும் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சு அவன் திடீர்னு நினச்சி ஆண்டு கலைஞ்சிட்டார். அதுவும் நினச்சான் இது தூக்கம் நினச்சிட்டு ஆண்டோட பேசுகிற வார்த்தை புரியலை. பேசி முடிக்க உடனே 2 வேசிகள் நிற்கிறாங்க. 2 வேசி நிற்கிறாங்க. என்னென்னு கேட்கான். ஐயா நாங்கள் 2 வேசிகள் ஒரே வீட்டில் தங்கியிருந்தோம். 2 ஒரே ராத்தில் குழந்தையை பெற்றெடுத்தோம், ஆண் பிள்ளை பெற்றெடுத்தோம். பெற்றெடுத்து 3ஆம் நாளையில் இவன் தன் குழந்தை மேலே பிறண்டு படுக்கும்போது குழந்தை மேலே விழுந்துரு செத்த உடனே ராத்திரி அந்த குழந்தையத்துக்கு ஏன் மாடு பார்வையில் போட்டு ஏன் மாறு வந்த குழந்தைக்கு அவன் வச்சுக்கிட்டாயான்னு போய் சர்ச்சி சொல்கிறா. இவ சொல்கிறா அது பொய் சொல்கிறா, பொய் சொல்கிறாங்க. உடனே ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஆண்டு கொடுத்த ஞானம் பாருங்க. சினதி ஒருத்தர் கூப்பிடுறான், பட்டயத்தை கொண்டு வாங்க, இந்த குழந்தைய 2 வெட்டுங்க.
2 போட்டு பிற மண்ணை அழுத்திடுவாங்கல்ல. சுத்த பொண்ணாய் விளங்கவும் இல்லை. அதில் எதுக்கு நீங்கள் யோகில் வாசிக்கம் இல்லை. அவர் என்னை சோதித்தவேன் சொத்து புண்ணாக விளங்குவேன். உண்மைதான். வாழ்க்கை கடவுள், ஆனால் வாழ்க்கை மட்டும் கடவுள் பிரியமாக இருக்கணும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் வேணும். கடவுளை நெருங்கணும், பரிசுத்தம் வேணும். பட்சிக்கிற அக்னி சாதாரண தெய்வம் இல்லை. ஆனால் அவர் பரிசுத்தம் வாழ்ந்தார்ல. உலகத்தை சுற்றி சேர்ந்தனால பரிசுத்தமாக வாழ்ந்தார்ல. வேதத்தில் வாசிக்க யோவான் 8:46 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பாவுண்டுன்னு என்னை குற்றப்படுத்தக்கூடிய யார் என்ன குற்றப்படுத்த முடியும்? ஒரு அவதாரம் கேட்கல, ஒரு தலைவர்கள் கேட்கல, ஆண்டவர் கேட்டார். அது மனதில் வைத்து இந்த லெந்து நாட்களில், அதுவும் இந்த 40 நாள் உபவாச நாட்களில் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. எவ்வளோ பேர் ஆண்டோடைய அன்பு தெரிஞ்சிருக்கீங்களோ தெரியல, எவ்வளோ பேர் ஆண்டோடைய நெருங்கியிருக்கீங்களோ எனக்கு தெரியல. உன் இருதயம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமாக வாழும்போது குடும்பமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். குடும்பமே பெரிய சந்தோஷமாக இருக்கும். முகமே பிரகாசிக்கும். தேவனுக்கு பிரியமான குடும்பமாக நீ வாழும்போது, தேவனுக்கு சாட்சியாக வாழும்போது முகமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, என்ன அண்ணன், என்ன ஐயா உன் முகம் பிரகாசமாக இருக்கேன்னு கேட்பாங்க. காரணம் கேட்டால் உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சிலுவை பாடு மட்டும் தியானிச்சா போதாது. அது ஒரு மனுஷன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டை வேலைக்கிழமைன்னா நான்வெஜிடேரியன் சாப்பாடு. அவர் சாப்பிடும் போது தோசைலாம் கொடுத்தாங்க, எக்கெல்லாம் கொடுத்தாங்க, மட்டன் சிக்கன்லாம் கொடுத்தாங்க. பார்த்தாரு, பார்த்து என்னன்னாரு, மட்டன் நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன், ஐயோ சாப்பிட மாட்டேன். எதுக்குன்னா லெந்து டேஸ் சாப்பிட மாட்டேன்ட்டார். ஊரை ஏமாத்து நிறைய பூ வைக்கிறதில்லை. அவர்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டேன், சிஎஸ்சி டைஸுக்கு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன், கேஸுக்காக நீ எத்தனை நாள் கோர்ட்டுக்கு போயிருக்க, எவ்வளோ நாள் வைக்கிட்டு அலைஞ்சிருக்கேன், அது பாவம் இல்லையா? எத்தனை மிஷினரி வரணும்னு ஒரு அடி நல்ல மட்டும் கிடைக்குமா? அந்த மிஷினரி கோதுமை மொழிகள் பூமியில் விதைக்கப்பட்டாங்கல்ல, அது மனசில் இதையும் அவனுக்கு சாப்பாட்டு ஒரு காரியத்தை பண்ண. சும்மா சாப்பிட்டு ஜீரணிக்கணும், சும்மா சாப்பிட்டு ஜீரணிக்க, வேறு ஒன்றுமே செய்யாது. சாப்பிடு. பாயமை ஏமாத்த, ஊரை ஏமாத்தாத. ஆடு சொன்னால 2 பேரும் போனான். ஆயக்காரனும் பரிசேனும் போனான். பரிசையன் வாசல்னு அங்கே பரிசையன் வந்து உள்ளே வந்துட்டான். ஆண்டோட கேட்கான், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். இந்த ஆயக்காரனை போல இல்லைண்ணா. அந்த ஆயக்காரன் ஒரே வந்து சொன்னான், ஆண்டவரே பாவியன் மேல் கிருபையாயிருண்ணா. ஆண்டு என்ன சொன்னார்? அவன் ஜபத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவன் மாய் மேலே அவனை வாழ்க்கை வாழ்றான். 95 பேர் குடிகார பேராக இருக்கான். டாஸ்மார்க்லாம் இவனும் படுக்குதில்லை. ஒரு கோட்டருக்கு போடாமல் தூக்கமே அவனுக்கு வரதில்லை. இது வாழ்க்கையா? ஆண்டவனை குடிக்க சொன்னார? வேதத்தில் வாசியம் இல்லை? நீதிமொழிகள் 23, 27, 28, 30 வசனம் வாசித்தேன். ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்கள் என கண்கள், மதுபானம் இருக்கிற தங்கி திரும்ப வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஏன் குடிக்க? நீ சாட்சி வேண்டாமா? மகிமை செலுத்த வாழ்க்கை வேண்டாமா? கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வேண்டாமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும் ஐயா. அப்படி வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்கணும். எனக்கு 3 பிள்ளைகள். என் மூத்த மக கோயம்புத்தூர் இருக்கா, பெரிய ஊழியக்காரி. நெட்டில் பார்த்து அழகாக நான் அவள் பிரசங்கத்தை நானே கேட்க ரொம்ப ஆசைப்படுவேன். அவள் சென்னைக்கு நாளைக்கு காலைல வாரா. அவளை இங்கே கூப்பிட்ருக்கேன் நாளைக்கு. அவள் நாளைக்கு மெசேஜ் கூப்பிட்ருக்கேன். அவளை அருமையாக ரொம்ப தத்துருவமாக பேசுவாள். என் அடுத்த பக்கம் எங்கள் சர்ச்சில் அவன் கீபோர்டு. என் 3வது பக்கம் தென்காசியில் இருக்கா. அது மாதிரி எங்கள் குடும்பத்து பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள்லாம் சூப்பர் பிள்ளைகள். ஜபத்தில் ஆடு சொன்னது காத்திருக்கிறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, ஐக்கியத்தில். என் தம்பி மகள்லாம் டாக்டர், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த பார்மசிஸ்ட் நிறையா மெடிக்கல் ரெஃபர் நிறைய பேர் கொடுப்பாங்க. நிறைய திங்ஸ், ஒரு திங்ஸையும் வேஸ்ட் பண்ண மாட்டா. ஏழை மக்களுக்காக கொடுப்பா. அவ்வளோ ஏழை மக்களுக்காக ஒரு ஊழியம் பாருங்கள். இதுதான் கனமான ஊழியம். இதுதான் ஆண்டோடைய அன்பு ஊழியம். என் தம்பி மகன் ஆர்த்தோ ஸ்பெஷலவன் சர்வசாதாரணம் எல்லாருக்கும் உதவி செய்வான். எல்லாருக்கும், ஏழை மக்களுக்கு இதுதான் ஊழியம். சும்மா ஆடம்பரமாக ஆஸ்பத்திரி கட்டி ஏசி போட்டு அது போட்டு இது போட்டு பணத்தை வசூல் பண்ணு, அந்த தொழில் இருக்கக்கூடாது. கடவுள் சாட்சியா உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு வைப்பதில்லை. அது மனசில் வச்சு வாழ்கிறோம்.
கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா?